அவர்களுள் அநேக மாணவர்கள் இணைந்து வழங்குகின்ற இந்த வில்லிசை நிகழ்வை தொடர்ந்து ராப்போசன நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. வெள்ளி விழாவுக்காக எங்கள் பொழுதுகளை சற்று நீளமாக அர்ப்பணிப்போம் என்கின்ற வேண்டுதலோடு இப்பொழுது வில்லிசை இடம்பெற இருக்கிறது. வந்தனமாம் 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 இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வந்தனமாம் 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 இங்கே பெரியவற்றும் சிறியவற்றும் மங்கையக்கும் கண்ணனுக்கும் வந்தனமாம் 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 இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் இந்த விழா நாயகர்களுக்கும் இந்த விழாவை எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாயகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் வந்தனம். சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தைமாரே சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தைமாரே சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தைமாரே தாய்மாரே தந்தைமாரே இங்கே சபையிலே வீற்றிருக்கின்ற துணைவேந்தர்களே பெரியோர்களே பீடாதிபதிகளே அறிவுசால் பெருந்தகைகளே நண்பர்களே ஆசிரியர் பெருந்தகைகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு நாங்கள் வரலாற்றுக்கு நாங்கள் ஏட்டின் எழுத்தறியோ எழுதும் வகை நாம் அறியோ அம்மா
அறியோம். பொருளின் வகை நாம் அறியோம். ஆமா, நாம் அறியோம். ஏட்டின் எழுத்தறியோம். ஆமா. எழுதின் வகை நாம் அறியோம். ஓஹோ. அப்படியான நாங்கள் ஆ. இல்லிசை மூலம் வரலாறு சொல்லுகிறோம். ஓஹோ. ஏற்படும் சொற்பிழை, ஆ. பொருட்பிழை ஆமா. போன்ற பிழைகளை பொறுத்தருளுமாறு வேண்டிக் ஆஹா. கலைவாணர் வில்லிசை குழு ஆமா. என் கணவதி பிள்ளை சின்னமணியின் சிசியர்களாகிய நாங்கள் ஆ. கேட்டுக்கொண்டு வரலாற்று ஓஹோ, அது சரி. வணக்கம் வணக்கம்னு சொன்ன நீங்கள் ஏன் இங்க வந்த நீங்கள் முதல் ஏன் இங்க வந்தனா ஏன் வந்த நீங்கள்? ஒரு வரலாறு சார்ந்த கதையை கூறலாம் என்று வந்தேன். வரலாறு தான். ஆமா. என்ன வரலாறு? வரலாறு பல வரலாறு இருக்குது. ஆ. ஆனால் என்ன? எங்களுடைய இந்த வரலாறு இருக்கே எது? இது சிறப்பு மிக்க. ஆமா. இந்த எங்களுடைய நாடு சாதாரண நாடு இல்ல. ஓஹோ. இலங்கை திருநாடு. அப்படி அது பண்ணாரு. ஆ. இளநாடு இளநாடு எழில் பொங்கும் நாடு எழில் பொங்கும் நாடு. தெங்குடனே பனை வளங்கள் நிறைந்த நல்ல இளநாடு. தெங்குடானே பனை மரங்கள் நிறைந்த நல்ல நாடு. ஆழ்கடலில் முக்குளித்து முத்து குளித்த நாடு. ஆழ்கடலில் முக்குளித்து முத்து குளித்த நாடு. இளநாடு இளநாடு எழில் பொங்கும் நாடு எழில் பொங்கும் நாடு. ஈழவள நாடு ஆமா. எழில் பொங்குகின்ற நாடு. இங்கே என்னது? கற்றறிந்த கலைஞர் உண்டு, கல்வி சார்ந்த அறிஞர் உண்டு. கல்வி சார்ந்த அறிஞர் உண்டு. பண்பாடு போற்றும் சிறப்பு மிக்க தமிழர் வாழும் சிறந்த நாடு. இளநாடு இளநாடு எழில் பொங்கும் நாடு எழில் பொங்கும் நாடு. ஈழவள நாடு எழில் பொங்குகின்ற நாடு, ஆமா. சிறப்பு மிக்க நாடு. ஓஹோ. அப்படியான அந்த நாட்டிலே ஆ. எங்களுடைய வடக்கு மாகாணம் ஆமா. யாழ்ப்பாணம் என்னும் மாவட்டத்திலே ஓஹோ. இந்த யாழ் இருக்கே ஆ. இந்த யாழ்ப்பாணம் சாதாரணமானது இல்ல. அப்படிப்பட்டது. அது ஆ. இசை தந்த யாழ் இதுவா இசை தந்த யாழ் இதுவா என்றும் இறையோடு காத்தருளும் ஊர் இதுவா. இசை தந்த யாழ் இதுவா என்றும் இறையோடு காத்தருளும் ஊர் இதுவா. இசை தந்த யாழ் இதுவா. இசை தந்த யாழ் அது மட்டுமல்ல, என்னது? உலகெங்கும் பண்பாடு பண்பாடு. எங்கள் உலகெங்கும் பண்பாடு. அது யாழ்ப்பாண வரலாற்றை பறைசாற்று. உலகெங்கும் பண்பாடு. உலகெங்கும் பண்பாடு ஆமா. இந்த யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கின்றது. ஓஹோ. அப்படியான அந்த யாழ்ப்பாணத்தில் ஆ. ஒரு மங்கையுடைய வரலாறு தான் இந்த மங்கையன்ற கதையை நெஞ்சோடு இங்க படிச்சாக்கள் எல்லாரும் இருக்கணும். இதுக்க வந்து இந்த மங்கையன்ற கதையை சொல்லி எங்களை எல்லாரும் ஒரு கொங்கை ஆக்குறீங்களே, பேசாம கதையை சொல்லுங்க. ஏன் மங்கை இந்த கதையை ஏன் சொல்லக்கூடாதுங்க? வரைக்கே மங்கை பின்னால வந்தவன் இல்லை. இது ஒரு சிறப்பான மங்கை. அத மங்கையாக்கா என்ன கதை? எந்த மங்கை? இங்க நாங்கள் வரைக்க பின்னால வந்திருந்தோம், பின்னுக்கு இருக்கிறோம். வேற கதை இல்லையா? அந்த மங்கை இது மங்கையக்கா இல்ல, அப்ப? மங்கையுடைய ஒரு சிறந்த வரலாறு. ஓஹோ, அது எப்படி? சிறப்பான வரலாறு. ஆஹா. இது சாதாரண வரலாறு இல்ல. ஆமா. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி மங்கை இல்ல. அப்ப இது என்ன மங்கை?
இது ஒரு அறிவியல் மங்கை. ஓஹோ, அறிவியல். ஆமா. அப்படின்னா எல்லாரையும் அணைக்கிற மங்கை. அதென்ன? இளைஞர்களையும் யுவதிகளையும் சேர்த்து அணைக்கின்ற ஒரு மங்கை. இதென்ன இளைஞர்களையும் யுவதையும் சேர்த்து அணைக்கிறவங்க? இது சரிப்பட்டு வராது. இது கதாபுல. கதாபுல. ஏன் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றீங்க? ரெண்டு பேரும் சேர்க்கிற மங்கையண்டா பேந்தென்ன இது? நீங்க நிப்பாட்டுங்க. நீங்க நினைக்கிற மங்க வேற, நான் சொல்ல வர்ற மங்கை மங்கை. மங்கையாம் மங்கையாம் சிறப்பு மிக்க மங்கையாம் சிறப்போடு வாழ்ந்து வரும் மங்கையாம் சிறப்போடு வாழ்ந்து வரும் மங்கையாம். ஆமா, சிறப்போடு வாழ்ந்து வரும் மங்கையாம். தங்கு புகழ் கல்வி தந்து ஆமா தரணி போற்றும் அன்னை, ஆ. அப்படியான ஒரு சிறந்த மங்கை. ஓஹோ. நாட்டில் எங்கும் வாழுகின்ற நம் மக்கள் சிறக்கவென்று, நாட்டில் எங்கும் வாழுகின்ற நம் இளைஞர் சிறக்கவென்று ஏற்றறிவு கலைகளையே தந்திடுவாய், சிறப்புடன் ஏற்றறிவு கலைகளையே தந்திடுவாய், ஏற்றறிவு கலைகளையே தந்திடுவாய். நாட்டில் உள்ள நம்மவர்கள் சிறக்க வேண்டும் என்று ஆஹா. அறிவியலை ஓங்க வைத்து ஆமா சிறந்த கல்வி அளிப்பவள், ஓஹோ. சீரிழமை மிக்கவள். ஆமா. அப்படியான ஒரு இளம் மங்கையினுடைய வரலாறு தான் இந்த வரலாறு. பின்ன இங்க கிளாடுகளே, இளம் மங்கை என்ற கதையை கேட்டு கொண்டிருக்கிறோம். இது எப்பவும் இளமையாக இருக்கிற மங்கை. வேறுங்க இருக்கிறதா எல்லாரும் இளவதான் வேந்தன். இப்ப நாங்கள் எல்லாம் இளமையா இருக்கணும் என்று என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? நாங்க வகை வகையாக எங்களை இளமப்படுத்தும். ஆமா. உணவு ரீதியில இளமப்படுத்தும், ஓஹோ. பூசு பொருட்கள்ல இளமப்படுத்தும். வேசியல். ஏனென்றா எங்களோட இளமை இப்படியே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆமா ஆமா. ஆனால் இந்த இளமை எங்களுக்கு சொந்தம். ஆமா, சொந்தம். இந்த இளமை எங்களை விட்டு போய்விடும். ஓஹோ. இது அப்பவே சொல்லி எப்படி? தொந்தி சஜிய மயிரே வெள்ளிர நிற தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை கழிவேல் பரமகளின் நகையாய். தொந்தி சரிய மயிரே வெளிர இதழ் தந்த மசைய முதுகே வளைய. இந்த தொந்தி எங்களுக்கு வயிறு சரியும், ஆமா, தந்தம் ஆடும். ஆமா. இது எல்லாம் அந்த காலத்துல சொல்லப்பட்டது. ஓஹோ. ஆனா இப்ப நான் சொல்ற மங்கை இருக்கே, அது எப்பவுமே இளமையாக இருக்கிறது. இதென்ன கதை இது? எப்பவும் இளமை என்றா விளக்கமா சொல்லுங்க. அதைத்தான் சொல்ல போறேன். இந்த மங்கைக்கு பாருங்க, என்னது? 7 பருவம் இருக்குது. 7 பருவம். ஏற்கனவே 2 பருவம் தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 2 பருவம் தான். அது எந்த பருவம்? அது அந்த கமு கபி. கமு கபியோ? கானா மூனா கானா பீனா. ஐயோ, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் கண்ணன் தான் எங்களுக்கு தெரியும். குறணிக்காதீங்க. இவியல் தரவழி என்னண்டா, கல்யாணத்துக்கு முன் கொஞ்சம் பிள்ளைகளை கலைச்சு கொண்டு திரும்பினோம். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒண்ட சோடியாக்கி. அதுக்கு பிற்பாடு என்னது? காப்பி. கல்யாணத்துக்கு பின். ஆமா ஆமா. அந்த பிள்ளைகள் பாவப்பட்டதுகள். ஏனென்றா இதுகளுக்கு கழுத்தை கொடுத்துட்டு அதுகள் வந்து தேடிக்கொண்டு திரியுங்கள் கல்யாணத்துக்கு பின். இவன் பாவி யாரேடாப்பா நான் அது இல்லப்பா. நான் சொல்றது இந்த பெண்களுக்கு 7 பருவம் இருக்கு இலக்கியம் சொல்லுகின்றது. எப்படி அது? பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண். ஓஹோ, 7 இருக்கணும் எங்களுக்கு தெரியும். 7 பருவம் இருக்குது. அந்த ஒவ்வொரு பருவமும் அது சிறப்பு வாய்ந்தது. ஆமா ஆமா. இது பெண்களுக்கு, ஆண்களுக்கும் இருக்கு. ஆண்களுக்கு எப்படியாது? ஆண்களுக்கு 7 பருவம் இருக்கு சொல்றாங்க. அது பரலன், மீளி, மரவோன், திரவோன், விடலை, காளை, முதுமை பருவம் என்று 7 பருவம் ஆண்களுக்கு. விடலை பருவம் எல்லாருக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதான், மற்றது ஒன்றும் தெரியாது. விடலை பருவத்தில் நீங்கள் சும்மா இருந்திருக்க மாட்டீங்க. அது மட்டும் உங்களுக்கு தெரியும், ஏதோ காது வழியில கேட்டு. ஆமா ஆமா. ஆனால் இந்த பெண் இருக்கிறாளே, என்னது? இந்த 7 பருவம் இருந்தாலும் இவள் வந்து இளமையானவள். ஓஹோ.